வணக்கம். இன்றைக்கி முடக்கத்தான் கீரை தோசை செய்ய போகிறோம். நல்லா முடக்கத்தான் கீரையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த முடக்கத்தான் கீரையை மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு பெரிய நல்லா வாஷ் பண்ணிட்டுமே நல்லா ஒரு கைப்பிடி நிறையா இருக்குது. அதோட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பூண்டு, பெரிய பல்லு பூண்டு, அதையும் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் மிளகு, அடுத்து கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மையாக அரைச்சிருவோம். நல்லா அரைச்சாச்சு. நான் தண்ணி ஊற்றலை, தோசை மாவே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு 2 கரண்டி ஊற்றியே நான் அரைச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு தோசை மாவை கலந்துக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு போட்டு தான் கலக்கி வச்சுருப்போம். இது முடக்கத்தான் கீரை கொஞ்சம் சேர்த்ததுனால அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எவ்வளோன்னு கரெக்டான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இதை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது மாவு நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். முடக்கத்தான் கீரை தோசை ரொம்ப ஹெல்தி, நம்ம போனுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து. இது நம்ம என்ன சொல்கிறது, எல்லா இடங்கள்லையுமே அந்த காலம் இல்லாமல் இருந்தால் கூட இந்த கீரை மட்டும் நல்லா செழுப்பாக இருக்கும். நம்ம எங்கே கண்டாலும் விட்டுறக்கூடாது. இந்த கீரை எங்கே கண்டாலும் விட்டுறாதீங்க, பறித்து வச்சுக்கோங்க. நிறையா கிடைக்கிறப்போ நெனல் காய்ச்சல் போட்டு பவுடர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தோசை ஊற்றுறப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். சூப்பு போடுறப்போ சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீரை கிடைக்கிறப்போ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இப்போல்லாம் நிறையா அந்த காலத்தில் இருக்கவங்கள பார்க்குறப்போ நம்ம நம்மளோட ஃபுட்டு எல்லாமே நிறையா பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அப்படி தான் நமக்கு கிடைக்குது. நம்ம இந்த கீரையை விடாமல் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரப்போ நமக்கு போனுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து. இதோட பேரே முடக்கத்தான் கீரை. முடக்குவாதத்தெல்லாம் இதை நீக்கி போடும். அதனால தான் இந்த கீரையோட பேரே முடக்கத்தான் கீரை. இந்த கீரையை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரப்போ நமக்கு முடக்குவாதம், அதாவது இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வராமல் நம்ம சேஃபாக நம்மளை பார்த்துக்கலாம். ஒரு 35 வயசை தாண்டின உடனே நம்ம இந்த சின்ன பிள்ளையிலேருந்தே கொடுக்கலாம், பசங்களுக்கெலாம் கொடுக்கலாம். இருந்தாலும் பெரியவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும். லைட்டாக கசப்பாக இருக்கும். அதனால தான் நான் தக்காளி, பூண்டு, இந்த மிளகு, சீரகம்லாம் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா கொஞ்சம் தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம். தான் கீரை தோசை ரெடி ஆயிருச்சு. நம்ம இதுக்கு சாம்பார், முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேன். முள்ளங்கி சாம்பார் போட்டு சாப்பிட போகிறோம்.